கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லப்படுறேன். அதில் எத்தனை பேர் சந்தோஷத்தோடு காணப்படும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் இருதயத்தை துதியினாலும் கர்த்தர் நிரப்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு பக்குவப்படுத்துவாராக. தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆராதனை வேளையிலே ஒரு அருமையான சத்தியத்தை சொன்னார். பழுதற்ற பலி. எத்தனை பேருக்குள்ள போச்சு அந்த சத்தியம்? பழுதற்ற பலி, blameless, without any blemish. கர்த்தர் அந்த பழுதற்ற பலியை தான் சுகந்த வாசனையாக ஏற்கிறார். கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி, பழுதற்ற பலி. எத்தனை பேர் பழுதற்ற பலியா நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழுதற்ற பலி என்று சொல்லும்போது அது காக்கப்பட வேண்டும். விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அதை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த பழுதற்ற பலி எல்லா இடத்துக்கும் போக முடியாது. எல்லா இடத்துக்கும் போறதுக்கு விட மாட்டாங்க. விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அந்த பழுதற்ற பலியா தனியா வைத்திருக்கிற அந்த பழுதற்ற பலி இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக விட மாட்டாங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட விட மாட்டாங்க. சிக்காயிரும். பத்திரமாய் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு நம்மளே கர்த்தருக்கு பழுதற்ற பலியா கொடுக்கிறோம் என்றால் அதோட அர்த்தம் என்னவென்றால் நம்மை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வசனம் சொல்லுது. அப்படிதானே? அப்ப இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியாது. பழுதற்ற பலி எல்லா இடத்துக்கும் போக முடியாது. பழுதற்ற பலி கண்டதையும் சாப்பிட முடியாது. பழுதற்ற பலி பாதுகாக்கப்பட வேண்டும். அது விற்கிறவங்களா இருந்தாலும் பாதுகாக்கணும், வாங்கிட்ட பிறகும் பாதுகாக்கணும். இல்ல ரெண்டு நிலைமை இருக்கிறது. ரெண்டு காரியங்களை விளங்கிக் கொள்ளணும். விற்கிறவர் அந்த பழுதற்ற பலியை காக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கணும். ஆவியானவர் பேசுறார். உங்களுடைய சிந்தனையை திசை திருப்ப விடக்கூடாது. விற்கிறவர் அந்த பழுதற்ற பலியை காக்கிறதுக்கு நோக்கம், அந்த பழுதற்ற பலியாய் காக்கிறதின் நோக்கம் என்னவென்றால் பணம். கேட்கிறீங்களா? ஏன் பத்திரமா பாதுகாக்கிறாரு? விற்கணுமே, அல்லனா விலைக்கு போவாது. அப்ப காசுக்காக அதை பத்திரமா பாதுகாக்க. ஆனா வாங்குறவரு அதை பத்திரமா பாதுகாக்கிற என்னத்துக்கு? எதுக்கு தெரியுமா? பலி செலுத்தும்படியாக, அங்கீகாரம் பெறும்படியாக. காக்கிறது எதுக்கு? விற்கிறவர் எதுக்காக காக்கிறார் பத்திரமா? காசுக்காக. வாங்குறவர் பத்திரமா எதுக்கு காக்கிறாரு? அங்கீகாரத்துக்கு. நான் கேட்கிறேன், உங்களை பழுதற்ற பலியா எதற்காக காத்துக் கொள்கிறீர்கள்? ஆசீர்வாதத்துக்கா, அங்கீகாரத்துக்கா? ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்காக. நான் பரிசுத்தமா இல்லைன்னா எனக்கு ப்ரொமோஷன் வராதோ, வேலையில் பிரச்சனை ஆயிருமோ, கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோ, ஆண்டவர் நிறுத்தி வச்சிருவாரோ? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு இல்ல பரிசுத்தம். அதுக்கு இல்ல நம்மளை காத்துக்கொள்றது. நம்மளை காத்துக்கொள்கிறது எது தெரியுமா? அவருடைய அங்கீகாரத்தை பெறும்படியா. அவருடைய அங்கீகாரம் வேணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவரே, நான் என்னை பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொள்கிறது ஆசீர்வாதத்துக்காக அல்ல, ப்ரொமோஷனுக்காக அல்ல, வேலை கிடைக்கிறதுக்காக அல்ல, பிசினஸ் கிடைக்கிறதுக்காக அல்ல, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்காக அல்ல, ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக அல்ல. என்னை பத்திரமாய் பரிசுத்தமாய் பழுதற்ற பலியாய் நான் என்னை காக்கிறதுக்கான காரணம் நீர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். நீர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேருடைய வாஞ்சை இது? ரெண்டு விதமான மனப்போக்கு. நம்ம பத்திரமா
ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கிறதுக்கு ரெண்டு விதமான மனம். ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்துக்காக பரிசுத்தமா இருக்கும், இன்னொரு கூட்டம் ஆசீர்வாதத்துக்கு அல்ல. ஆண்டவரே, நான் உமக்கு சுகந்த வாசனையா மாறணும், சுகந்த பலியா மாறணும், உமக்கு பிரீதியா காணப்படணும், உங்களோட அங்கீகாரம் எனக்கு வேணும். அதுதாங்க சிறந்த பழுதற்ற பலி. இவ்விதமாய் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மள மகிழ்ந்து களி கூறுவார். நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தர் மாத்திரம் நம்மை குறித்து சந்தோஷமா இருப்பார் என்றால் நம்மை எதுவும் எவரும் துக்கப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களிலே பிரியமாயிருந்தால், கர்த்தர் உங்களிலே மகிழ்ச்சியாயிருந்தால், உங்களை துக்கப்படுத்தக்கூடிய யாராலையும் உங்களை துக்கப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து துக்கப்பட்டுட்டா யாராலையும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப எது முக்கியம்? கர்த்தரினிலே மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றேன், வாயும் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே, உகந்ததா இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சிட்டா போதும், யாராலையும் நம்மளை துக்கப்படுத்த முடியாது, விடமாட்டார். ஆண்டவர் வைராக்கியமா எழும்பிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் கடந்த 2 வாரங்களாக படித்துக் கொண்டிருக்கிற அதே தலைப்பில் இன்றைக்கும் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நொறுக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் கரிசனை. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திசை திருப்ப விடாதீங்க, சிந்தனை சிதற விடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்த வசனம் ஞாபகத்துக்கு இருக்கிறது? எந்த வசனம்? ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த தீர்க்க தரிசனமான இந்த வசன பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மென்மை, அவருடைய இரக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. In this prophetic passage we can see the gentleness and the compassionate heart of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மென்மையான மனதுருக்கத்தை இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். எனக்கு அருமையான இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படி தெரியுமா? பலவீனம் வந்துருச்சுன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க. உலகம் நம்முடைய பலவீனத்தை காணுமானால் நம்மை ஒதுக்கி தள்ளிவிடும். நாம் உடைந்து போயிட்டோம்னா நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மை தள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய உடைக்கப்பட்ட நிலைமையிலே நம்மை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. நாம் நொறுக்கப்படுகிற வேளையிலே அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பலப்படுத்தி சிறைப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே 2 காரியம். நெறிந்த நாணல், மங்கி எரிகிற திரி. அந்த நெறிந்த நாணல் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலை நிமித்தம் அநேக சமயத்தில் நாம் நொறுக்கப்படுகிறோம், முறிக்கப்படுகிறோம். வாழ்க்கையின் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்,
பண தேவைகள், இக்கட்டான சூழ்நிலை நிமித்தம் ஒரு நெறிந்த நாளை போல அநேக சமயத்திலே நாம் நசுக்கப்படுகிறோம். சில சமயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் நம்முடைய ஆவியை முறித்து விடுகிறது. சில சமயத்தில் வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மை உடைத்து விடுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே ஏமாற்றங்கள் நம்மை நொறுக்கி விடுகிறது. நெறிந்த நாளை போல இருக்கு. மங்கி எரிகிற திரி எதுக்கு அடையாளமா இருக்கிற என்றால், மங்கி எரிகிற திரி என்று சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் குன்றி போகும்போது, சில சமயத்திலே ஒரு மங்கி எரிகிற திரி அணைந்து போகிறது போல நம்முடைய நம்பிக்கை அணைந்து விடுகிறது. ஒரு காரியத்தில் நம்பிக்கை வச்சிருந்தோம், இன்னும் நடக்கல. என்ன ஆகிறது? நம்முடைய நம்பிக்கை என்ன ஆகிறது என்றால், அப்படியே ஒரு திரி மங்கி எரிந்து 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 அப்படியே அணைஞ்சு போறது போல அநேக சமயத்திலே நம்முடைய நம்பிக்கை அணைந்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய விசுவாசம் குன்றி போய் நம்முடைய நம்பிக்கை அணைந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் கர்த்தர் நம்மை அணைத்து விடுகிறவர் அல்ல. அதற்கு பதிலாக அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் ஒரு நாள் மங்கி எரிகிற தீயை அணைக்கிறவர் அல்ல. அவர் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளின் செய்தி நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முறிந்த நிலைமையிலே, உடைந்த நிலைமையிலே, நொறுக்கப்பட்ட நிலைமையிலே, வேதனையோடு கூட துக்கத்தோடு மன கிளேசத்தோடு காணப்படுவீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு நம்மை ஒருபோதும் புறக்கணிக்கிறவர் அல்ல. He will never cast us away. Rather, He cares for us. He carries us. He completes His work in us. நம்மை தூக்கி எறிகிறவர் அல்ல. அதற்கு மாறாக அவர் நம்மை கரிசனை கொண்டு நம்மை தூக்கி அணைத்து அவருடைய கிரியை நம்மளே பூரணப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை நொறுக்கப்படுமானால், பலவீனப்பட்டு போவோமானால், உலகம் நிராகரித்து விடும். உலகம் என்ன திரும்ப சொல்லிடும், உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, நீ வேலையை விட்டு போயிரு, உன்னால கம்பெனிக்கு லாபம் இல்லை. ஒருவேளை முந்தி வேலை செய்திருக்கலாம், இப்போ உன்னால முடியல, முடியாத ஆளுக்கு சம்பளம் கொடுத்து எங்களால வைக்க முடியாது. உலகம் தள்ளிரும் பிரதர் சிஸ்டர், உலகம் தள்ளிரும். ஆனா பலவீனன் என்று சொல்லி ஒருபோதும் என்னை தள்ளாதவர் ஒருவர் உண்டானார். அவர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் முறிந்த நாணலியும் அவர் பலப்படுத்தி சிறப்படுத்துகிற கர்த்தர். மங்கி எரிகிற தீயையும் அணைக்காதபடி அவர் தேவையான எண்ணெயை அபிஷேகத்தை ஊற்றி எரிய பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆரம்பித்ததான கிரியை நிறைவேற்றி முடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் பாதியில விட்டுட்டு போறவர் இல்லைங்க. அநேக நம்ம பாதியில விட்டுருவாங்க, கொஞ்ச நாள் கூட இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆதரவா இருப்பாங்க, கொஞ்ச நாள் உதவியா இருப்பாங்க, கொஞ்ச நாள் சொல்லுவாங்க நீ கவலைப்படாத நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஆளு கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போயிடுவாங்க. கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியாது, ஆனா முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் பாதி வெளியில விட்டு போகிறவர். கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு கிரியை ஆரம்பித்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். ரட்சிப்பின் கிரியை ஆரம்பித்து இருக்கிறார். அந்த கிரியை நிறைவேற்றி முடிக்காமல் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிற எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், தமிழ்ல 5வது வசனம், இங்கிலீஷ்ல பைபிள்ல 6வது வசனம், தமிழ் பைபிள்ல 5வது வசனம். உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்குள்ளே ஒரு நற்கிரியை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் அவர் ஆரம்பித்த கிரியை தொடர்ந்து நடத்தி நிறைவேற்றி முடிக்கிறது அவருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்கிறது? எனக்குள்ள கர்த்தர் ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்புகிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் பாதியில கைவிட்டுட்டு போறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நற்கிரியை தொடர்ந்து நம்மிலே நடப்பித்து அதை பூரணப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்குள்ளே ஆரம்பித்த நற்கிரியை தொடர்ந்து நடப்பித்து அந்த கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனம் முறிவு அடையும் போது, இனிமேல் என்னால முடியாத ஆண்டவரே, இனிமேல் எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு சோர்வு வருகிற நிலைமையிலே தொடர்ந்து ஆண்டவருடைய கிரியை என்னிலே பூரணப்பட வேண்டும் என்றால் சபையாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து கவனிங்கள். இந்த காரியத்திலே நாம் தவறுவோமானால் நாம் பின்வாங்கி போயிடுவோம். பயபக்தியோடு சொல்றேன், நடுக்கத்தோடு சொல்றேன். முறிவு ஏற்படும் போது, சோர்வு வரும்போது, நாம் நொறுக்கப்படும் போது, நெறிந்த நாணலை போல மாறும் போது, மங்கேறுகிற தீயை போல இருக்கும் போது, கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த 5 காரியங்களிலே நாம் தவறுவோமானால் நாம் பின்வாங்கி போயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து விடுவோம். கிருபையை இழந்து விடுவோம். ஏன் ரட்சிப்பையே இழந்து போக வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியங்களை தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். 5 காரியங்கள் ஒரு நாள் மறக்க கூடாது. பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்போது, மன முறிவு வரும்போது இந்த 5 காரியங்களிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். முதலாவது என்ன? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சோர்விலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். எப்படி சோர்விலிருந்து விடுவித்துக் கொள்வது? நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்ற பழகிக் கொள்ள வேண்டும். எந்த மனுஷனிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனாலே உதவி செய்ய முடியாது. அதனால்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவை இருந்த தாவீது சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை எழுத்தேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எந்த மனுஷத்துல வராது பிரதர். சகோதரியே, உங்களுடைய உதவி ஒத்தாசை எந்த மனுஷத்துல வராது, கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய மனசோர்வின் நேரங்களிலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்ற பழகிக்கொள்ளும். ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு கலக்கம் வருதுன்னா நம் உடனடியாக ஓட வேண்டிய இடம் தேவ பிரசன்னம். அண்ணால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினது போல ஊற்ற பழகிக் கொள்ள வேண்டும். இதில் தவறி விடுவோமானால் சத்ருவாகிய பிசாசு நம்மளை அப்படியே அமுக்கி தேவனை விட்டே பிரித்து விடுவான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது, கசப்பை எதிர்த்து போராடணும். இன்னைக்கு சத்ருவாகிய பிசாசு அநேக விசுவாசிட உள்ளத்திலே கசப்பு என்ற விதையை விதைத்திருக்கிறான். கசப்புட விதை இன்னும் இருக்கு. அந்த கசப்புட விதை நம்ம விட்டுட்டோம்னா அது முளைத்து எழும்பி கலக்கத்தை ஏற்படுத்தும், அநேகரை தீட்டுப்படுத்தி விடும். உங்களுக்கும் கலக்கம் உண்டாயிரும், அநேகரை தீட்டுப்படுத்தும்.
ஒரு நாள் கத்திட ஊழியக்காரன் நான் சொல்றேன், இந்த கசப்புக்கு மாத்திரம் இடம் கொடுக்கவே கொடுக்காது. எல்லாரும் விடுதலையோடு மன்னியுங்கள். கிறிஸ்துவின் அன்பினாலே உள்ளத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, தேவ அன்பு ஆவியானவராலே ஊற்றப்படட்டும். யார் மேலேயும் கசப்பு வைராக்கியம் வேண்டாம். எவ்வளவுதான் நமக்கு தீமை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு அநீதி செய்தாலும், எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் பேசினாலும், எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், அவர்களையும் நேசிக்கிற ஒரு இருதயம், அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம், அவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயம். ஆண்டவரே, கசப்பு மாத்திரம் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த கசப்புக்கு எதிர்த்து போராடணும். காரணம், அந்த கசப்போட மூல காரணமே பிசாசு தான். அந்த கசப்பை விதைக்கிறவன் பிசாசு. அப்ப கசப்புக்கு எதிர்த்து போராடணும்னு சொல்லும் போது நம்ம யாரை எதிர்த்து போராடுகிறோம்? சத்ருவாகிய பிசாசை எதிர்த்து போராடும். மூன்றாவது, உதவியை கண்டறியுங்கள். உதவியை கண்டறியுங்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே மன முறிவு வரும்போது நமக்கு உதவி வேணும். அதை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நான்காவது, விட்டு விடுவதை தவிர்த்து விடுங்க. என்னால் முடியாது, விட்டுறேன். விசுவாசத்தை விட்டுறேன், ஜெபத்தை விட்டுறேன், சபை ஐக்கியத்தை விட்டுறேன், வேத வாசிப்பை விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமாகிய அவரையே நோக்கி கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே முதல் 2 குறிப்பை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படி இன்னும் ஞாபகம் இருக்கிறது? சோர்வில் இருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். 2வது, கசப்பை எதிர்த்து போராடுங்கள். இன்றைக்கான செய்திக்குள்ள கடந்து போவோம். 3வது குறிப்பு, உதவியை கண்டறியுங்கள். என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளா வாரத்துக்கு ஒரு பாயிண்ட் தான் தியானிக்க முடிகிறது. அதுக்கு மேல போக நேரம் இல்லை. இன்னைக்கு அந்த 3வது குறிப்பு, உதவியை கண்டறியுங்கள், முக்கியமான ஒரு குறிப்பு. ஆண்டவர் நம்முடைய நிலைமை அறிந்துதான் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். இதோட அர்த்தம் என்ன? உதவியை கண்டறிதல் என்றால் என்ன? நம் மன முறிவு அடையும் போது, மன சோர்வு அடையும் போது, தேவ பக்தி உள்ள மக்களுடைய உதவி நமக்கு வேண்டும். We need the help of godly people. கேக்குறீங்களா? ஒரு சோர்வு வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, தேவ பக்தி உள்ள ஐக்கியம், உதவி கண்டிப்பாக நமக்கு வேண்டும். இங்க சோதனை இருக்கிற சோதனை என்னவென்றால், ஒரு மன முறிவு வரும்போது, உடைக்கப்படும் போது இங்க இருக்கிற ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது. அநேக செய்கிற பெரிய தவறு. ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வந்துடும், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐக்கியத்தெல்லாம் விட்டுருவாங்க, தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். They will isolate themselves, hyphenate themselves. சபையாரை தயவு செய்து கேளுங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களை சுற்றின ஒரு செவரை கட்டிக்குவாங்க, தங்களை ஒளித்துக் கொள்வார்கள், யாரோடும் பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க கூட பேச மாட்டாங்க, ஊழியக்காரத்தில் பேச மாட்டாங்க, சக விசுவாச இடத்துல பேச மாட்டார்கள், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அவங்க உள்ளத்தில் என்ன திரும்ப சொல்லுவாங்க? என்னோட வாழ்க்கையிலே எனக்கு சோர்வு வந்திருக்கிறது, மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு யாருமே வேண்டாம், என்னோட வாழ்க்கையில யாருமே என்ன ஃப்ரீயா விட்டுருங்க. நான் சொல்றேன், ரொம்ப ஆபத்துன்னு சொல்றேன். அதுதான் நம்ம செய்யற பெரிய தவறு என்று சொல்கிறேன். That's a very big mistake many believers make. கர்த்தருடைய ஊழியக்காரன் அன்பா சொல்றேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மன முறிவு ஏற்படும் போது, சோர்வு வரும்போது, கண்டிப்பாக ஆவிக்குரியவர்களுடைய உதவி நமக்கு வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களுடைய உதவி நமக்கு வேண்டும். நான் நின்று சமாளிச்சுவேன் நினைக்க கூடாது, நம்மை தனிமைப்படுத்தி விடக்கூடாது, அப்படிப்பட்ட நிலைமையில் ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது.
ஒரு நிமிஷம் எலியாவை யோசித்து பாருங்க. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தாசன், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த மனுஷன், பாகால் தீர்க்கதரிசிகளை கீஷோன் ஆற்றங்கரையிலே கொன்று போட்ட ஒரு மனுஷன், வல்லமையான ஒரு பாத்திரம். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வேதாகமத்தை திருப்பி வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பார்க்கணும். ஆவியானவர் உங்களோடு தான் பேசுறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். உங்களை பரிசுத்த வேதாகமத்திலே பின்பற்றி வாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். எலியா செய்த எல்லாவற்றிலும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும், அவன் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி எல்லாவற்றையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப் ஏசபேல் தன்னுடைய மனைவியாகிய ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் போதும். வெறும் வார்த்தை தான் வருது. எலியாவை சேதப்படுத்த சேனையெல்லாம் இன்னும் வரல. வேதத்தை நம்ம தெளிவா வாசித்து பார்க்கணும். ஏசபேல் யாரையும் எலியாவை கொல்றதுக்கு யாரையும் அனுப்பலங்க. அனுப்புறது போல தெரியுது. ஆனா ஏசபேல் அனுப்புறது என்னது? வெறும் ஒரு செய்தி தான். இந்த பாரு, நீ எப்படி அந்த பாகால் தீர்க்கதரிசிய நீ கொன்று போட்டாயோ அதே போல நாளை தினத்தில் நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி செய்தி வருது. ஏசபேல் செய்தி தான் அனுப்ப முடியும், கொல்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்ப முடியாது. ஏன் தெரியுமா? எலியானாலே ஏசபேலுக்கு நடுக்கம். ஏசபேலுக்கு நல்லா தெரியும் இந்த எலியா யாருன்னு. இந்த எலியா சாதாரண ஆள் அல்ல, பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த மனுஷன். இந்த மனுஷனுக்கு விரோதமா இந்த மனுஷனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினா என்ன ஆகுங்க? பரலோகத்தில் வந்து அதே அக்கினி அவர் மேல வருமா வராதா? அவ்வளவு லேசா எலியாவை தொற்ற முடியுமா? ஏசபேலுக்கு எலியாவை குறித்து பெரிய பயம். அதனால கொல்றதுக்கு ஆளெல்லாம் ஒண்ணு அனுப்பின மாதிரி தெரியுது. இல்ல, வெறும் செய்தி தான், வார்த்தை தான். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், பிசாசு உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யறதுக்கு முற்படுவானால் ஒண்ணுமே செய்ய மாட்டான். வார்த்தையை மாத்திரம் அனுப்பிச்சு விட்டுருவான். யார் மூலமா? வார்த்தை அனுப்பிடுவான். அது உங்க சொந்த குடும்பத்தார் மூலமா கூட வார்த்தை வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த வார்த்தை வரும். பாரு, நீ ஆண்டவர்ன்ற ஒன்றும் நடக்காது உன் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது சொன்னா போதும், விசுவாசம் எங்கேயோ போயிருது. அப்படித்தானே? பிசாசு தந்திரமானவன். ஏதேன் தோட்டத்தில் கூடங்க ஏவாளு அவன் எப்படி வஞ்சித்தானா? வார்த்தை தான். வார்த்தையை வைத்துதான் ஏவாளை ஏமாத்தான். அப்படித்தானே? ஆண்டவர் இப்படி சொன்னாரா? இந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னாரா? வார்த்தை தான். இன்னைக்கு அநேக பிசாசு, சத்துருவாகிய பிசாசு அனுப்புற வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகிறோம். சில சமயம் டாக்டர் மூலமா சொல்ல வைப்பான், நீ பொழைக்க மாட்டப்பா, அவ்வளவுதான்ப்பா. இல்ல இல்ல, நம்மளை பிழைப்புட்டுகிறவர் டாக்டர் அல்ல, நம்மளை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். யார் மூலியமாக ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை பிசாசு அனுப்பி நம்மளை சோர்வுற பண்றது அவனுக்கு வேலை. இப்ப ஏசபேல் அப்படிப்பட்ட ஒரு செய்தி அனுப்புகிறாள்.
அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இதுதான் பிரச்சனையே. கூட ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது, மனமுறிவு வருகிறது. எலியா என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு யாரும் வேணாம், நான் யாரோடும் பேச பிடிக்கல, மற்றவங்க முகத்தை பார்க்கறதுக்கே பிடிக்கல. கூட இருந்த உதவி ஆளை கூட என்ன பண்ணாராம்? தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இதாங்க நம்ம பண்ற தப்பு. கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை ஆற்றி தேற்றும்படியாக, நம்மை தைரியப்படுத்தும்படியாக, நமக்காய் ஜெபிக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக சில ஆவிக்குரியவர்களை கர்த்தர் நமக்கென்றே வைத்திருக்கும் போது அநேக சமயத்தில் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். அப்படிப்பட்டவங்களை அப்படியே அங்கேயே நிறுத்திடுறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்களாம் வேண்டாம், நான் யாரும் பேசவே பிடிக்கல, மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. தவறு பண்ணாதீங்க பிரதர் சிஸ்டர், உங்களை தனிமைப்படுத்திடாதீங்க. அந்த சூழ்நிலையில தயவு செய்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய். இப்பொழுது எலியா தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு எதுக்குள்ள போறார்? வனாந்திரத்துக்குள்ள. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும். ஏங்க இந்த நிலைமை? எலியாக்கு ஏன் இந்த நிலைமை? அவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன், அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன், தேவனுடைய வல்லமையை அனுபவித்த ஒரு மனுஷன், இப்ப ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்துட்டு சொல்றான், போதும் ஆண்டவரே, என் ஆத்துமா என் ஜீவனை எடுத்துரும், நான் செத்தா நல்லா இருக்கும், நான் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. வார்த்தைகள்லாம் மாறுது பார்த்தீங்களா? கடைசியா எப்ப பிரதர் சொன்னீங்க? சிஸ்டர் கடைசியா எப்ப சொன்னீங்க? போதும் ஆண்டவரே, உயிர் வாழ விருப்பம் இல்லை ஆண்டவரே, உலகத்தில் வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை ஆண்டவரே, எடுத்துக்கோங்க ஆண்டவரே சொன்னீங்களா? கர்த்தர் உங்களிடத்தை தான் பேசுறார். எந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சாலும் இந்த ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை. இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு வைங்க, என்ன ஆகும்? எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்க கேட்காம இருந்ததுக்காய் சோத்திரம்? எத்தனை பேர் சோத்திரம் சொல்ல முடியும்? இஷ்டத்துக்கு பேசுறதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு, ஆண்டவரே போதும், எனக்கு இன்னும் வாழ பிடிக்கல, என்ன எடுத்துரும் ஆண்டவரே. சரிப்பா வந்துருன்னா மன்னிச்சிரு. எலியாவுக்கு இந்த நிலைமை காரணம் என்ன தெரியுமா? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், ஒரு நாள் உங்களை தனிமைப்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மன முறிவு ஏற்படும் போது அந்த சமயத்தில் தான் ஆவிக்குரியவருடைய ஐக்கியம் வேணும். தேவ பக்தி உள்ள ஜனங்களுடைய ஆதரவு, உதவி நமக்கு வேண்டும். அந்த நேரத்தில் நம்மளோடு கூட நிற்க கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டும், நம்மை பலப்படுத்த, ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல கவனிங்க, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் சரியா இருக்காது. மனமுறிவு ஏற்பட்டு விட்டால், உள்ள சோர்வு வந்து விட்டால், நாம் பார்க்கிற பார்வை, நம்முடைய உள்நோக்கம், நம்முடைய பார்க்கிற பார்வை வித்தியாசமாய் மாறிவிடும். அவர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த நேரத்தில்
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு வேண்டும், ஆலோசனை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து மனமுறிவு அடையும் போது, ஒரு நெறிந்த நாளலை போல, மங்கேறுகிற தீயை போல ஒரு நிலைமை வரும்போது நம்மளால எதையுமே சரியா சிந்திக்க முடியாது, சரியான ஒரு பார்வையோடு பார்க்க முடியாது. You will have a limited perspective. எல்லாமே மங்களா தெரியும், வாழ்க்கையே மங்கி போயிட்ட மாதிரி தெரியும், ஒரு குழப்பம் வந்துவிடும். அந்த சமயத்தில் ஆவிக்குரிய உதவி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். விசுவாசிகளுடைய ஊழியக்காரருடைய ஐக்கியம் அந்த சமயத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாய் வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அதனால தான் அடிக்கடி ஆவிக்குரிய குடும்ப ஐக்கியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, செய்தியை கேட்பாங்க, நல்லா பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, யாரோடு ஐக்கியம் வச்சுக்க மாட்டாங்க, யாரோடு பேசவும் மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருவாங்க, நல்ல செய்தியை கேட்பாங்க, பாட்டெல்லாம் பாடி ஆராதிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பிரதர்கிட்ட கூட பேச மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்கிட்ட கூட ஐக்கியம் வச்சுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, தப்பு பண்றோம். கர்த்தர் வாரந்தோறும் ஆலயத்துக்கு கொண்டு வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? செய்தியை கேட்கறது மாத்திரம் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, என்னுடைய சகோதரனுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும். ஐக்கியத்தில் தான் பலன் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு காற்று வீசும் போது, ஒரு புயல் வரும்போது, நான் அசைக்கப்படும் போது என்னை பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரு சகோதரனுடைய ஐக்கியம், ஒரு சகோதரனுடைய ஐக்கியம் வேணும். ஹல்லேலூயா. அதனால தாங்க நம்ம கிறிஸ்துவ சரீரத்தில் அவயங்களாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதத்தை அறிந்தவர்கள் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களால ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு மன முறிவு வரும்போது, ஒரு மன தளர்ச்சி வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளுக்காக ஜெபிக்க ஆள் வேணும். ஒரு வேதனை நமக்குள்ள வரும்போது, துக்கம் நம்மளை வந்து அடைக்கும் போது நம்மளாலே ஜெபிக்க முடியாது. நமக்காக ஜெபிக்க ஆட்கள் வேண்டும். ஹல்லேலூயா. நம்மோடு சில உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற சில கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு வேணும். சில சமயத்தில் விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஏன்னா சூழ்நிலை அப்படி வருகிறபடினாலே விசுவாசம் தளர்ந்து போகிறது. நம்பிக்கை ஒரு திரி அணைகிறது போல அணைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்காக ஆண்டவரை விசுவாசிக்க கூடியவர்கள் வேண்டும். நம்மளால விசுவாசிக்க முடியாத நிலைமையில நமக்காக கர்த்தரை விசுவாசிக்க கூடிய விசுவாசிகள் நமக்கு வேண்டும். அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவர் சுகப்படுத்தினார்ல, யாரோட விசுவாசம்? யாரோட விசுவாசங்க? அந்த 4 பேருடைய விசுவாசம். அன்றைக்கு அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா அந்த மனுஷனை கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு சில சமயத்தில் நம்முடைய விசுவாசம் குன்றி போகும்போது நமக்காக ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய சில ஆவிக்குரியவர்கள் வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதிலே பலவிதமான சந்தேகங்கள் வரும்போது அந்த சூழ்நிலையிலே நமக்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நமக்கு வேண்டும். நம்மோடு கூட நின்று நம்மளை தைரியப்படுத்தி பலப்படுத்த ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஒரு சகோதரன் சௌரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை கண்டிப்பாய் கூட நிற்பார். மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. நம்ம குடும்ப அங்கத்தினர் கூட நிற்க மாட்டாங்க, நம்ம நண்பர்கள் கூட நிற்க மாட்டாங்க. யார் கடைசி வரைக்கும் நிற்பா தெரியுமா? நம்மளோட சபை விசுவாசி தான்.
சமீப காலத்திலே ஒரு அடக்காராதனைக்கு போயிருந்தேன். அந்த அடக்காராதனையில் குடும்ப அங்கத்தினர் ஒருத்தர் கூட இல்லைங்க. அங்க நின்று கடைசி வரைக்கும் நின்று பாட்டு பாடி அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்தது சபை விசுவாசிகள் தான். அப்போதான் அந்த பிரதர் என்ன சொன்னார், பாஸ்டர் இப்போதான் அந்த சபை ஐக்கியத்தோட முக்கியத்துவத்தை எனக்கு விளங்குது. இந்த சூழ்நிலையில் எங்களை குடும்ப அங்கத்தினர் யாருமே நிக்கல, ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். மனமுறிவு ஏற்பட்டு சோர்வு வருகிற வேளையில நம்மோடு கூட நிற்கக்கூடியவர்கள் ஆவிக்குரியவர்கள் மாத்திரம்தான். இந்த ஆவிக்குரிய குடும்பம் தான். நீங்க ஒரு சொல்ல ஆண்டவர் கூட இருக்கிறார். எஸ், ஆண்டவர் கூட இருக்குது, உண்மைதான். ஆனா நம்மளை பலப்படுத்துகிறவர் எப்படி பலப்படுத்துவார் என்றால், இன்னொரு நபரை வைத்து தான் பலப்படுத்துவார். இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை வைத்து தான் நமக்கு ஆறுதல் சொல்றார். இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை வைத்து தான் நமக்காக ஜெபிக்க அவர் ஏவுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நான் கேட்கிட்டா ஒரு கேள்வி, நீங்க எத்தனை வருஷம் இந்த சபை ஐக்கியத்தில் இருக்கலாம்? அநேக வருஷம் வருகிறவர்களா இருக்கலாம். பாஸ்டர், இந்த 3 பேர், இந்த 4 பேர் ஓட கூட நான் ஒரே ஏக சிந்தையா ஏக மனதோடு நான் ஐக்கியத்தில் இருக்கிறேன். இதுதான் அந்த 4 பேருடைய பேரு. எனக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க எனக்கு நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு 3-4 பேரை சொல்ல முடியுமா உங்களால? எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறைஞ்சது ஒரு 3-4 சகோதரர்களுக்கு சகோதரிகள் ஒரு 4 பேர் உங்களால சொல்ல முடியுமா? இந்த நபரோடு கூட நான் நல்ல ஐக்கியமா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கணுங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு செய்தியை கேட்டு போறது அல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் மனமுறிவு வரும், எல்லாருக்கும் போராட்டம் வரும், தனியா நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, நம்மளை தைரியப்படுத்தக்கூடிய சரியான ஆலோசனை, வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லக்கூடிய ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு வேண்டும். ரொம்ப அன்பா ஒரு சபை போதகராக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதி இதுதான். என்ன தெரியுமா? புயல் வருவதற்கு முன்பாக, காற்று அடிப்பதற்கு முன்பாக, பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக, போராட்டம் வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு தெரியும் ஆவிக்குரியவர்கள் யாரு, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் யாரு, யாரு நம்முடைய சிந்தைக்கு ஏற்றவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஏற்றவர் தெரியும் நமக்கு. அப்படிப்பட்டவருடைய ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சிலர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தாத நிலைமையில ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வந்தா நம்மளால நிற்க முடியாது. பிரதர், சிஸ்டர், நம்மளால நிற்க முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சூறாவளி காற்று அடிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்ததான் கர்த்தர் வாரந்தோறும் கொண்டு வரார் சபைக்கு. அநேகர் உணர்றது இல்லை, அப்படிதானே? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சபைக்கு வர நோக்கம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் கேட்கணும், கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஆராய்ச்சி போயிட்டே இருக்கு. இல்லை இல்லை இல்லை, வாரந்தோறும். இன்னொன்று சொல்லட்டா, வரவங்க அத்தனை பேரும் எந்த சேர்ல முந்தி உட்காந்தீங்களோ அங்கேயே தானே உட்கார்றீங்க. சேர் மாறினா கஷ்டம், சண்டையே போடுறாங்க சில பேர். இது ஏன் சேர்? வாரந்தோறும் அந்த பிரதர் தானே பக்கத்தில் உட்கார்றாரு, வாரந்தோறும் அதே சிஸ்டர் தானே பக்கத்தில் உட்கார்றாங்க. அவங்களோட நல்ல ஐக்கியம் இருக்கா? நல்ல ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்கள். அந்த ஆசீர்வாதம் போட்ட உடனே பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பார், அப்படி பைபிளை மூடி வச்சுட்டு அப்படியே. ஏன்? நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம்னா எப்படிங்க வந்து நிற்பாரு அவரு? இல்ல அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எப்படி போய் நிற்கிறது?
பார்த்து தான் பிரைஸ் லார்ட் சொல்லி, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிரதர் இந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்கீங்களா, சாயங்காலம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா. எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஒரு 2 பிரதர் 3 பிரதர் ஒரு இடத்துல சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி சகோதரிகள் பாருங்க, இதுல ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். பயமா இருக்கு சொல்றதுக்கு, எதுவுமே யோசித்து யோசித்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படியா பாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து, தெரியுமா உனக்கு அந்த சகோதரி எப்படின்னு தெரியுமா, இந்த இல்ல 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 அக்கோ போர் ஆயிடக்கூடாது, பெரிய போராயிரும். அக்க போர் பேச ஆரம்பிச்சா பெரிய போராயிரும். ஜெபத்துக்காக சொன்ன பாஸ்டர், ஜெபத்துக்காக கூட சொல்ல வேண்டாம். அந்த இடத்துல அந்த பிரதர் இருந்தா, அந்த சிஸ்டர் இருந்தா, அவங்களுக்காக பிரச்சனையை சொல்லி ஜெபிங்க. அந்த இடத்திலே இல்லாத ஒரு நபருடைய பேரை சொல்லி, என்னங்க ஜெபம் தேவைப்படுது, என்ன ஜெபம் தேவைப்படுதுன்ற 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றீங்க. அந்த 3 பேருக்குள்ள பேசுற ஆளே இல்லை, அவங்கள பத்தி ஏன் பேசணும், தேவையில்லையே. உங்க 3 பேருக்குள்ள உங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்கலாமே. பிசாசு எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவான். இங்கதான் நம்ம ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. கர்த்தர் ஊழியக்காரனா நான் சொல்றேன், தயவு செய்து அந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக நம்ம எச்சரிக்கிறார்னு தெரியல, எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்லாதீங்க, எனக்கு யாருமே தேவையில்ல, பிரச்சனையை நானே சமாளிச்சிருவேன். முடியவே முடியாது, ஒரு நாள் முடியாது. உங்களுக்கு நான் வேணும், எனக்கு நீங்க வேணும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப உதவியை கண்டறியுங்கள் என்று சொல்றோம். உதவியை கண்டறிகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னா, அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் நீங்க உதவி செய்திருக்க வேண்டும். தயவுசெய்து விளங்கிங்க. ஒருத்தருடைய கஷ்ட நேரத்தில் நீங்க நின்று ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவருக்கு உதவி செய்திருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் வந்து நிற்பாரு. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், நான் யாருக்கும் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர், யாரோடையும் போய் நிற்க மாட்டேன், ஆனா என்னுடைய பிரச்சனையில எல்லாம் வந்து நின்றுணும். எவ்வளவு சுயநலம் பாருங்களேன். ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒருத்தர் வர. காரணம் என்ன தெரியுமா, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். விதைக்காததை அறுக்க முடியாது. நற்கிரியை விதைச்சிருந்தீங்கன்னா நற்கிரியை அறுப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத விதைச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்ய 4 பேர் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? சாதாரண ஒரு பிரின்சிபல் தான், ஆழமான ஒரு பிரின்சிபல். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அப்ப உங்களுக்கு உதவியை கண்டறிய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். மற்றவங்க யாராவது சபையில கஷ்டத்துல பிரச்சனையில் இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியலையா? அவங்களுக்காக ஜெபிக்க முடியும் இல்லையா? ஆறுதலா பேச முடியும் இல்லையா? அவங்களை தைரியப்படுத்த முடியும் இல்லையா? விசுவாச வார்த்தைகளை பேச முடியும் அல்லவா? ஏதாவது ஒரு விதத்தில், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு இருப்பீங்களானா, உங்களுடைய கஷ்ட காலத்தில் எல்லாமே வந்து நிற்பாங்க. நீ கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்றேன். பாஸ்டர் நோயில் இங்க தான் இருக்கிறான், அவங்களை வச்சுட்டு தான் சொல்றேன். பாஸ்டர் நோயில் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகவே, வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாகவே, யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் போய் நிற்பாருங்க. சபைக்கே தெரியும், அவருக்கு ஒரு பேரு இருக்கு, 108. கரெக்ட், 108. உடனே அந்த இடத்துல போய் நிற்பாரு. நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு சமயத்தில் அவர் கம்பெனியில் வேலை செய்யும் போது அவருடைய விரல் கட் ஆயிடுச்சு.
எங்கே அட்மிட் பண்ணாங்க? ஏதோ ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. நைட்டுங்க 11 மணி. எத்தனை விசுவாசிகள் அங்கே வந்து நின்றாங்க தெரியுமா? நிறைய பேர். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு பேரும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வாசல்ல நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள். அப்ப கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், இந்த சகோதரர் மற்றவர்களுக்காக இக்கட்டான நிலைமையில போய் நிற்கிறபடினாலே இவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவ்வளவு பேர் வந்து நிற்கிறான். எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்கு, 12 மணிக்கு. இதாங்க ஐக்கியம். இதான் சபை ஐக்கியத்தோட மேன்மை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவியான நம்மோடு கூட பேசுகிறேன். எனக்கு ஒரு தம்பதியை குறித்து தெரியும், பேர் சொல்ல விரும்பல. 5 வருஷமா நம்முடைய சபைக்கு வந்தாங்க. 5 வருஷமா சபைக்கு வந்தாங்க. ஒரு வாரம் தவறாம வருவாங்க. ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, நல்லா பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் போட்ட உடனே முன்னாலே போயிடுவாங்க. ஒருத்தட்டையும் பேச மாட்டாங்க. ஒரு மற்ற விசுவாசியும் பேச மாட்டாங்க, கை குலுக்க மாட்டாங்க, பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க. சர்வீஸ் முடிஞ்ச உடனே 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. யாருடைய ஐக்கியம் வைக்கலங்க. எந்த ஒரு சிறுக்குழு, எந்த ஊழியத்திலும் ஈடுபடல. ஆனா 5 வருஷம் ஒரு வாரம் தவறாம சபைக்கு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான ஒரு போராட்டம், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்படியே போட்டு செவுத்துல வச்சு அழுத்துற மாதிரி, மூச்சு விடுறதுக்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி, அல்லது ஒரு கயிறுல, அப்படியே ஒரு மெலிசான கயிறுல ஒரு தொங்குற வாழ்க்கை மாதிரி, அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. நான் கண்ணால பார்த்து என்ன தெரியுமா, துக்கமான காரியம் என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களோடு கூட நிற்க ஒருவரும் வரலங்க. ஒருத்தருமே வரல. நான் யோசித்தேன், இவங்க மாத்திரம் மற்றவருடைய கஷ்டத்தில், மற்றவருடைய இக்கட்டான சூழ்நிலை கொஞ்ச நேரம் செலவு பண்ணி போய் நின்று இருந்தா, இவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை எத்தனை பேர் வந்து நின்று இருப்பாங்க, எத்தனை பேர் உதவி செய்திருப்பார்கள். அதற்கு நாங்க கொஞ்சம் கூட நேரத்தை செலவழிக்கலங்க. பெரிய போராட்டம் வந்தது, பின்வாங்கி போய் விட்டார்கள். சத்தியத்தில் நிற்க முடியல, விசுவாசத்தில் நிற்க முடியல. காரணம், ஐக்கியம் இல்லை. சபைக்கு வந்தார்கள், 5 வருஷம் சபைக்கு வந்தார்கள், ஒருவரோடு ஐக்கியம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் நம்ம எதுக்காக சபைக்கு கொண்டு வருகிறார்? வாரந்தோறும் கொண்டு வர்றாரு. வெறும் செய்திக்கு மாத்திரமா, வெறும் ஆராதனைக்கு மாத்திரமா இல்ல, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணணும். ஏக சிந்தை, ஒரு மனமா இருக்கிற மற்ற சகோதர சகோதரோட ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. துக்கத்தோடு சொல்றேன், சில விசுவாசிகளுக்கு யாரோடையும் ஒத்து போகாது. என்னாவது? யாரோடையும் ஒத்து போகாது, எல்லாரோடையும் சண்டை. காரணம் என்ன தெரியுமா? சரியான கனெக்ஷன், தலையோட சரியான கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா? கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து மற்றவங்களோடு கூட நல்லா ஒரு ஐக்கியம் வைக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? தலையாகிய கிறிஸ்துவோடு சரியான தொடர்பு இல்லை, கனெக்ஷன் இல்லை என்று அர்த்தம். நான் சொல்லட்டா, எனக்கு 64 வயசு ஆகுது. இந்த 64 வருஷத்துல ஒரு விஷயம் கூட இந்த 2 கையும் சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லை. இந்த 2 கைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டதை பார்த்ததே இல்லை 64 வருஷம். அதுக்கு மாறா இந்த கைக்கு ஏதாவது பிரச்சனைனா தானா சொல்லாம ஓடுது. இந்த கை, இந்த கைக்கு ஏதாவது பிரச்சனைனா தானா ஓடுது. இதுக்கு ரகசியம், காரணம் என்னன்னா, என்னோட 2 கரமும் சரியான விதத்தில் என்னோட தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனையே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க மாத்திரம் உங்களுடைய தலையாகிய கிறிஸ்துவோடு சரியா இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது, தர்க்கமே வரக்கூடாது, சண்டையே வரக்கூடாது, வாக்குவாதம் வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது.
தலையோடு இணைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒன்றை யோசித்து பாருங்க, சிந்திக்கணும். ஆண்டவராகிய இயேசு பிரதான திராட்சை செடி, அப்படிதானே? ஒரு கிளை பிரதான திராட்சை செடியா இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இணைக்கப்படாமல் வெட்டப்பட்டு எரியப்படுமானால் அந்த ஒரு கிளை பிரதான திராட்சை செடியிலே இணைக்கப்படாது மாத்திரமல்ல, மற்ற எல்லா கொடிகளை விட்டு பிரிந்திருக்குன்னு அர்த்தம். சிந்தித்து பார்க்கணும். ஒரே ஒரு கொடி இந்த பிரதான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசுவோடு இணைக்கப்படாமல் துண்டிக்கப்பட்டு தூரப்படுத்திருக்குமானால் அந்த ஒரு கொடி பிரதான திராட்சை செடியிலிருந்து மாத்திரம் அல்ல, மற்ற எல்லா கொடிகளிலிருந்தும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியில் விளங்கிக் கொள்ள முடியும்? நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு அவருடைய அந்த தலையோடு சரியான விதத்தில் இணைக்கப்படலைன்னா எந்த சகோதரனோடும் சகோதரியோடு உங்களால் ஐக்கியமா இருக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கிறிஸ்துவுடைய பிரமாணம்னா எது? அன்பின் பிரமாணம். கிறிஸ்துவுடைய பிரமாணம்னா எது? இன்னும் கொஞ்சம் விளக்கமா. கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா கிறிஸ்துவுடைய பிரமாணம் தெரியணும்ல. கிறிஸ்துவுடைய பிரமாணம் எது? வெரி குட். யார் சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லும் போது வேற ஒண்ணும் இல்லை, பிரதான கட்டளை. அந்த பிரதான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இரண்டாவது, நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இதுதாங்க கிறிஸ்துவோட பிரமாணம். இதுதான் பிரதான கட்டளை. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் இருக்கிறது. அந்த முதல் 4 கட்டளைகள் ஒரு தனி மனிதனுக்கும் ஆண்டுக்குள்ள உறவு. அந்த 5லிருந்து 10 வரைக்கும் 6 கட்டளைகள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற ஐக்கியத்தின் அடிப்படையிலே அந்த 6 கட்டளைகள் இருக்கிறது. இந்த 10 கட்டளையும் சுருக்கி தான் புதிய ஏற்பாட்டிலே ராஜரீக கட்டளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணமாக பிரதான கட்டளையாக கொடுத்திருக்கிறது. 2 கட்டளை என்னன்னா, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு கூர்வாய். இரண்டாவது, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்ப ஒருவருடைய ஒருவர் பாரத்தை நம்ம சுமக்காத பட்சத்திலே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றாமல் போகிறோம். இன்னும் வேற விதத்தில் சொன்னா, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யல, இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவருடைய இக்கட்டான நிலைமையில நான் உதவி செய்யலன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்று அர்த்தம். கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றலாம். எப்படி பரலோகம் போகிறது? எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறது? சிந்தித்து பார்க்க வேணும். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க? எப்படி நிறைவேற்றுறது? ஒருவருடைய பாரத்தை சுமக்கிறது. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைங்க. சபையில வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறதுக்கு முன்பாக சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய சொந்த வீட்டில் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும், தேர்தலா இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை மீறுகிறோம். அதனால்தான் பவுல் சொல்றார். எடுத்து வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர்
பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். கிரேக்கத்தில் ஒருவரை ஒருவர் ஆவிக்குரிய ரீதியிலே பலப்படுத்துங்கள். மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆவிக்குரிய ரீதியிலே ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள். சபையாரே கேட்கிறீங்களா? உற்சாகப்படுத்துகிற வார்த்தையில இருக்கிற வல்லமையை போல வேற எதுலையுமே இல்லைங்க. ஆமென். ஒரு உற்சாகமான வார்த்தையை பேசி பாருங்களேன். ஒரு 2 வார்த்தை போதும் பிரதர், ஒரு 2 நிமிஷம் போதும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு சின்ன வார்த்தையோட வல்லமையை நான் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு ஒருவேளை இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போய் ஒருவேளை யாருக்காவது நீங்க போன் பண்ணி 2 வார்த்தை உற்சாகமா 2 வார்த்தைகளை பேச வேண்டியதாய் ஒருவேளை கர்த்தருடைய சித்தமா இருக்கலாம். அல்லது ஒரு மெயில் அனுப்பலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். பிரதர், காட் பிளஸ் யூ, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 வார்த்தைகள், 1-2 லைன் எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியுமா? நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் நம்மை தன்னிச்சையாக என்னோட சொந்த காலிலே நிற்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் என்னை வடிவமைக்கவில்லை. God has called us to be interdependent beings, not independent beings. யாரையுமே தன்னிச்சையா நான் சொந்த காலில் நிற்பேன்னு கர்த்தர் யாரையுமே அழைக்கலைங்க. நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கிறோம். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு நான் வேணும், எனக்கு நீங்க வேணும். எனக்கு யாருமே வேணாம், நான் ஊழியக்காரன், நான் தனியா நின்றுவேன். இல்லை, நான் நிற்க முடியாது. உங்களுடைய ஜெபம் எனக்கு வேணும், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், உங்களுடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தை எனக்கு வேணும். கர்த்தர் அப்படிதான் ஒரு சபையிலே அவருடைய சரீரமாகிய அவயங்களாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் நம்ம எச்சரிக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் என்ன எச்சரிப்பு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், தன்னை நானே நின்றுவேன், எனக்கு யாரும் உதவி வேணாம், என்னை நிற்கிறவன் ஒருவன், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்படின்னா எனக்கு யாரோட உதவியும் வேணாம், நான் தனியா நின்றுவேன் அப்படின்னா அந்த மனுஷன் விழுந்துருவான்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி நம்மளை அழைக்கல. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க ரொம்ப துல்லியமா வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆமென். Helping others is the heartbeat of godly people. தேவ பக்தியுள்ள ஜனங்களுடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள், ஒரு 10 உதாரணத்தை சுருக்கமா சொல்றேன் பாருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க. லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஓடுறார் உதவி செய்ய. ஆமென். லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனவன் தான், ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது ஓடுறார். தன்னோட வாழ்க்கையும் ஜீவனை கூட பலியாக வைத்து லோத்துவை தப்புவிக்க அவர் உதவி செய்கிறார். அப்ப உண்மையான ஒரு அன்பு என்று சொல்லும் போது நம்மையே தியாகம் பண்ணுகிற ஒரு அன்பு. யோசேப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறார். தீமை செய்தவர்கள் தான், யோசேப்புக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் தான், யோசேப்பை குழியில போட்டவங்க தான். ஆனா பஞ்சோன்னு வரும்போது யோசேப்பு சொந்த சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆதரிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்து அவருடைய தேவையை சந்திக்கிறார்.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? முறுமுறுத்த ஜனம், மோசேக்கு விரோதமா எழும்பிட ஜனங்கள். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மோசே அவர்களுக்காக மன்றாடுகிறார். ரூத் நகோமிக்கு ஆதரவா இருக்கிறார். நகோமியோட இருந்து தன்னுடைய மாமியார அவ்வளவு நல்ல மாமியார நல்ல கவனிக்கிற மருமகள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். சமாதானத்தை உடைக்கிறவர்கள், மாமியாரோடு சண்டை போடுகிறவர்கள், மருமகளோடு சண்டை போடுகிறவர்கள். பாக்கியவானுக்கு எதிர்ப்பதம் என்னது? நான் சொல்ல விரும்பல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. யோனத்தானை யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு உதவி செய்றார். ஆச்சரியம். சவுலுக்கு பிறகு யோனத்தான் தான் சிங்காசனத்தில் உட்காரணும், அப்படிதானே? ஆனா யோனத்தான் சொல்றாரு, எனக்கு அந்த சிங்காசனம் கூட வேணாம் ஐயா, பதவி கூட வேணாம், நான் ராஜாவாக கூட வேண்டாம், ஆனா தாவீதுக்கு நான் உதவி செய்யணும். எங்க அப்பா தாவீதை கொல்ல பார்க்கிறாரு. ஆனா தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் எதையும் தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சாரிபாத்து விதவை தன்னுடைய குறைவின் மத்தியிலும் எலியாவுக்கு அப்பத்தை கொடுத்து உதவி செய்கிறார். நல்ல சமாரியன். அந்த எரிகோக்கு போற வழியிலே குற்றூராய் விடப்பட்ட அந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறார். பர்னபா பவுலுக்கு உதவி செய்கிறார். பவுலை ஆண்டவர் ரட்சித்து தமஸ்கு போற வழியில ரட்சித்து கொண்டு வரும்போது எந்த சீஷருமே சவுலை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, பயப்படுறாங்க. இந்த மனுஷன் தான் சபையை துன்பப்படுத்துற மனுஷன், நடிக்கிறாரு, இவர் வந்து நம்மளையும் துன்பப்படுத்த வருகிறான்னு சொல்லி சவுலை யாருமே ஏற்றுக்கொள்ளல சீஷர்கள் மத்தியில. பர்னபா தான் இல்ல 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 உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பர்னபா தாங்க சவுலுக்கு உதவி. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு பர்னபா இல்லைன்னா ஒரு சவுலே இல்லை. ஆமென். ஆதி காலத்து சபை ஒருவருக்கு ஒரு உதவியா இருந்தது. வேதம் சொல்கிறது, தங்களுடைய ஆஸ்திகளை விற்று ஒருவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சுயநலமற்ற உதவி செய்த அவரை போல வேறு யாரும் இல்லை. பசியோடு வந்தவர்களை போஷித்தார், வியாதிகளை குணமாக்கினார், சீஷருடைய காலை கழுவினார், தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே அழிந்து போகிற உலகத்துக்காக கொடுத்தார். யோசித்து பாருங்க. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஏதோ தான தர்மம் நினைச்சிடாதீங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய கடமை, பொறுப்பு. கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். சில சமயத்தில் எல்லாருடைய தேவையை நம்மால் சந்திக்க முடியாது, அப்படித்தானே? நம்ம எல்லாமே வரம்புக்குட்பட்டவர்கள். சில சமயத்தில் உதவி செய்ய மனசு இருக்கிறது, ஆனா முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவர்களுக்காக பாரப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவுடைய உண்மையான பரீட்சை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு கிறிஸ்துவுடைய உண்மையான பரீட்சை என்னவென்றால், நமக்கு திரும்பி செய்ய முடியாத, பதில் கிரியை செய்ய முடியாதவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது தாங்க ஒரு கிறிஸ்துவனுடைய பிரதானமான பரீட்சை. யோசிச்சு பாருங்க. ஒரு உதவி செய்றீங்க, அவர் திரும்பி உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா அவரை நம்ம எப்படி நடத்துகிறோம், அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய பிரதான பரீட்சை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? How we treat people who cannot repay us. உலகம் என்ன தெரியுமா கேட்கும்? நான் இதை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பேர் கிடைக்குமா? புகழ் கிடைக்குமா? ஆனா வேதம் என்ன கேட்கும் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நான் யாருக்கு உதவி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு வேத பகுதியை வாசிங்க. அநேக சமயத்தில் விருந்து வைக்கிறோம் வீட்டில், அப்படிதானே? ஒரு நல்ல நாள், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்தா விருந்தை வச்சு யாருங்க அழைக்கிறோம்? விருந்துக்கு யார் அழைக்கிறோம்? சொந்தக்காரங்க, நல்ல பணக்காரவங்க, திருப்பி நம்மளுக்கு விருந்து கொடுக்க கூடியவங்க.
ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்களேன். யாரை அழைக்கணும்? ஒரு விருந்தை வச்சு யாரங்க அழைக்கணும்? லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசிக்க கேளுங்க. லூக் 14:12-14. லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு பதில் செய்ய முடியாது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீதிமானுடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். இன்னும் வேற விதத்தில் ஆண்டவர் சொல்ற, நானே உனக்கு பதில் செய்வேன். உங்களுக்கு பதில் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க உதவி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு பதில் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியோரில் யாருக்காவது ஒருவருக்கு நீங்க ஒரு நன்மை செய்தா அதை எனக்கே செய்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சிந்தித்து பாருங்க. நான் முடிக்க போறேன். ஒரு சமயத்தில் ஒரு சின்ன பையன், அவனிலும் சின்ன பையனை தோல்ல சுமந்துட்டு போறான். இவனே ஒரு சின்ன பையன் தான். அவன் இன்னொரு பையன், நடக்க முடியாத ஒரு பையனை தோல்ல வச்சுட்டு நடந்து போயிட்டு ஒருத்தர் பார்த்து, ஏன்பா நீனே சின்ன பையனா இருக்க, உனக்கு பாரமா இல்லையா? இந்த பையனை இவ்வளவு தூரம் தூக்கி நடக்கிறீ, உனக்கு பாரமா இல்லையா? அப்ப இந்த பையன் சொன்னானா, அந்த பையனை தூக்குற பையன் பாரமா இல்லை, ஏன்னா அவன் என்னுடைய தம்பி. நான் யோசிச்சு பாருங்க, என்னோட சொந்த தம்பி நான். இதாங்க கிறிஸ்துவோட வாழ்க்கை. இதான் ஐக்கியத்தோட மேன்மை. அன்பு இருந்தால், ஒரு சரியான ஐக்கியம் இருந்தால் எதுவுமே நமக்கு பாரமா தெரியாது. பாரம் கூட லெகுவாயிரும். அதான் உண்மை. பாரம் கூட லெகு. லவ் மேக்ஸ் த லோட் லைட்டர். பெரிய பாரமா இருந்தாலும் அன்பு இருந்தால் அந்த பாரம் கூட லெகுவா மாறிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தாழ்மையா சொல்றேன் பாருங்களேன். அன்புல ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கு. அன்புல ஒரு பெரிய பலன் இருக்கு. நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு சமயத்துல ஒரு ஒரு நாய்க்குட்டி கார் வீல்ல போய் மாட்டிக்கிச்சு. ஒரு நாய்க்குட்டி கார் வீல்ல போய் மாட்டி, அந்த காருக்கு சொந்த கார் ஓடி வந்து அந்த நாய்க்குட்டியை எப்படியாவது தப்பு வைக்கணும்னு காரை தூக்குறாரு. தூக்கவே முடியல. தூக்கி பார்க்குறாரு, தூக்க முடியல. அந்த நாய்க்குட்டி செத்து போகுது. சில நாட்களுக்கு பிறகு இந்த மனுஷனுடைய சொந்த மகன், சின்ன பையன், கால் மாட்டிக்குது. அதே கார் வீல்ல கால் மாட்டிக்குது. கத்துறான். அப்பா ஓடி வர்றார். மகனுடைய காலு வீல்ல மாட்டி இருக்கு. ஓடி வந்து அப்படியே டக்குன்னு தூக்கிட்டார் காரை. எப்படிங்க முடிந்தது? ஒரு நாய்க்குட்டி மாட்டிச்சு, இவரால் அந்த காரை தூக்க முடியல. இப்ப சொந்த மகனுடைய காலு மாட்டி இருக்கு, டக்குன்னு காரை தூக்கிட்டார். பலன் எப்படி வந்தது? அன்பு. அன்பு இருந்தால் எதையும் தூக்க முடியும். அன்பு இருந்தால் எதையும் செய்ய முடியும். அப்படிதானே? நீங்க யோசித்து பார்க்கணும். சில சமயத்தில் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய முடியல. எல்லாருடைய தேவையை நம்மளால் சந்திக்க முடியல. ஆசை இருக்கு, மனசு இருக்கு, முடியல. நமக்கு நம்ம வரம்புக்கு உட்பட்டவர்கள். ஆனால் அவளுக்காக நம்ம ஜெபிக்கலாமே, பாரப்படலாமே, அவளிடத்தில் அன்பா விசாரிக்கலாமே, ஆறுதல் சொல்லாமே, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெறுவார்கள்.
நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு இரக்கம் வேணும், ஆனா நம்ம யாருக்கும் இறங்க மாட்டோம். நியாயமா இது? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். நம்ம யார் யாருக்கு இறங்குறோமோ அதுதான் நமக்கு. எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார்? நம்மை ஆற்றி தேற்றுவதற்கான காரணம் என்ன? எதுக்காக நம்மளை ஆண்டவர் ஆற்றுறார், தேற்றுறார்? அவர் நம்ம மேல வச்ச அன்பா? அதுக்காக ஆற்றி தேற்றுறாரா? உண்மைதான். ஆனால் எதற்காக நம்மை ஆற்றி தேற்றுகிறார் என்றால், நம்ம மற்றவர்களை ஆற்றி தேற்று. அழகா பவுல் சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏன் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறாரு? மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உதவியை கண்டறிய வேணுமானால், மற்ற தேவ பக்தியுடைய உதவியை நான் பெற வேணுமானால், நான் மற்றவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை உதவியாக இருக்க வேணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? எல்லா கண்களும் மூடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுதி நிற்போமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். கண்டிப்பா நம்ம மற்றவருடைய உதவி நமக்கு வேணும். பிரதர், சிஸ்டர், மற்றவருடைய உதவி நமக்கு வேணும். தேவ பக்தி உள்ளவருடைய, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், உதவி நமக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு யாருடைய உதவி வேணான்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. முறிவு ஏற்படும் போது தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக நம்முடைய ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போக வேண்டாம். அந்த வசனத்தை வாசிங்க. ஜெப சிந்தல் இருக்கும்போது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தாழ்மையாய் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க பிரதர். ஒருவேளை அவங்க தீமை செய்திருக்கலாம், அநீதி செய்திருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். தீமையினால் அல்ல, நன்மையினால் வெல்லுங்கள். ஏன் தெரியுமா? எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க அறுக்கிற காலத்தை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். அறுக்கிற காலத்தை கர்த்தர் தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய மனதிலே அவர் நிர்ணயித்திருக்கிறார். கண்டிப்பா பலனை அறுப்போம். நம்ம யாருக்கு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு பலன் செய்த நபரிடத்தில் வராம போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் பதில் செய்வேன். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை உங்களுக்கு வச்சிருக்கார். சிஸ்டர், ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்?
ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். ஏதாவது ஒரு விதத்தில் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. விசுவாச குடும்பத்துக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு நான் ஆறுதலா இருக்கணும். மற்றவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தாவே நான் மேம்படுத்துவதா இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றுங்க. ஒரு அழகான வசனம் ஆண்டவராய் இயேசுவை குறித்து என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய மாமிசத்தில் வாழ்ந்த நாட்களிலே, உலகத்தில் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிறேன். வேற எதுக்கும் அவர் சுற்றி திரியலங்க. வேற எதுக்கும் அவர் சுற்றி திரியல. எல்லா இடத்துக்கும் சுற்றி 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 நடந்து போனது காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்ய முடியாது. அந்த ஆண்டவராய் இயேசுவை தான் நம்ம பின்பற்றுகிறோம். அந்த அழகு நம்மள காணப்படணும். அந்த கிறிஸ்துவின் அழகு நம்மளே காணப்பட வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறார். ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவர், இன்றையிலிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் நான் மற்றவர்களுக்கு உதவியாயிருப்பேன், மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர், நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம், கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியமாயிருக்கும். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிஞ்சுங்களே, என்னையும் அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. என்னிலிருந்து சுயநலத்தை எடுத்துருங்க ஆண்டவரே. எனக்குள்ள சுயநலம் வேண்டாம். சுயநலம் வேண்டாம். சுயநலம் இல்லாதபடி மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. என்னில் இயேசுவின் அழகு காணட்டும் ஆண்டவரே. அந்த அழகு என்னிலே காணட்டும் ஆண்டவராய். இயேசுக்குள்ளாக இருந்த அந்த அழகு, நன்மை செய்கிறதான ஒரு அழகு என்னிலே காணட்டும் ஆண்டவரே. எல்லா அவரின் அற்புத அன்போடு மற்றவர்கள் உதவி செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த உள்ளத்திலே தேவ அன்பை ஊற்றுங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. என்னில் இயேசுவின் அழகு காணட்டும். எல்லா அவரின் அற்புத அன்போடு வாரும் தேவாவியே, தாரும் திவ்ய குணம் தாரும் இயேசுவின் அழகை என்னிலே. ஒரு ஜெப பாடலாக பாடுவோமா? என்னில் இயேசுவின் அழகு காணட்டும். எல்லா அவரின் அற்புத அன்போடு வாரும் தேவாவியே,
இயேசுவின் அழகு எண்ணிலே காணட்டும். அவருடைய அற்புதமான அன்பு என்னிலே காணட்டும். தீர்மானம் பண்ணுங்க. தேவ சமூகத்தை விட்டு போவதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னோட பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஆசீர்வதிங்க, என்னோட பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஆசீர்வதிங்க, உங்களை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கும் போது தேவ சமுத்திரம் நிற்கிறேனா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்காய் சௌரிக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க முடியுமா? அவருக்காக ஜெபிங்களேன். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பிரதர் ஆசீர்வதிங்க, சகோதரியை உங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருவர் பாக்கி இல்லாம ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நீங்க மற்றவர்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஆசீர்வாதம் மனப்பூர்வமா மனதார ஆசீர்வதிங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரிய மனதார ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுடைய தேவையை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனப்பூர்வமாக மனதார ஆசீர்வதிக்கிறையா. ஹல்லேலூயா. இது நம்முடைய வழக்கமாய் மாறட்டும். ஒவ்வொரு தரம் கூடி வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆசீர்வதிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வரும் இம்மட்டுமா எங்களோடு இடைப்பட்டு பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நாங்கள் இந்த காரியத்திலே தவறிட்டோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அநேக சமயத்திலே குற்றூராய் விடப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து விட்டு போன ஆசாரியனை போல, லேவியனை போல இருந்து விட்டோம். எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நம்ம ஜனங்களில் எங்களை மன்னிங்க. அந்த நல்ல சமாரியனை போல நீங்க சொன்னீங்களே, நீங்களும் போய் இப்படியே செய்யுங்கள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. நாங்கள் ஒரு நல்ல சமாரியனாக எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய சபையிலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே காணப்பட கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆவியானவர் தொடர்ந்து பேசு. குடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமை அமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.